ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி. ஆமாம் மக்களே, $10 வந்தோன்னே கூகுள் ஆட்சன்ஸ் வரும். அதுக்கு அப்ளை பண்ணேன், வந்துருச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக தான் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதிலே ஃபேஸ் காட்டி பண்ணுற மாதிரியும் இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ணலை. ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது சரியாக ப்ராப்பராக தெரியலை. அதனால் நான் பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா என்னோடய அட்ரஸை கொடுத்து வர வச்சுட்டேங்க. இது வர்றதுக்குள்ளே நான் படுற பாடு இருந்துச்சு. இது எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியலையே சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா வெளியில் நாங்கள் கோயிலுக்கு கிளம்புற மாதிரிலாம் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் கோயிலுக்கு கிளம்புற அன்னைக்கு தாங்க வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா தடைகளை தாண்டி தான் வந்துருக்குது. யார் பேர் கொடுத்துருக்கோமோ அவங்க தான் சைன் போடணும்னு வேறு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா நான் எங்கள் அத்தை வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். அந்த அட்ரஸ்க்கு போயிருச்சு பார்த்துக்கங்க. அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் போய் ட்ராவல் பண்ணி போய் வாங்கி சைனை போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பைக்கில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க அதுவும் பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் வரல, வேறு ஒருத்தவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தா கூட என்னோடய வீடு தெரியும், ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன். அப்போ அது அங்கே போனதுனால அவங்க தான் வரணும், அவங்க தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போய் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு மக்களே. மானிட்டேஷன் வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. மானிட்டேஷன் வாங்கி இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. $10 சேர்க்குறதே எனக்கு 8 மாதம் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாகவே கொண்டு போகலான்னு தான் இருக்கிறேன். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம எதாக இருந்தாலும் மூவ் பண்ணலாம். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே பண்ணவும் கூடாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் வாங்கி நம்ம எப்படி வீடியோ போட்டாலும் நமக்கு மணி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க. ஏன்னா யூடியூப்பில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க நமக்கு மணி எடுக்க முடியும். அதனால் நான் பார்த்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சேனல் நான் இழந்துருக்கிறேன். அதிலேருந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை தாங்க இதில் உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். மானிட்டேஷன் வாங்குறது ஈஸி தான். ஆனால் அது நம்ம எப்படி எடுக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். நிறைய பேருக்கு அது தெரியல, ப்ராப்பராக தெரியல. பட் நான் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. லைவில் வந்தனாலும் கேளுங்க, இல்லை ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அமௌண்ட்டுக்காண்டியான்னு கேட்டுறாதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் கிடையாதுங்க. நான் பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் கோச்சிங்லாம் எடுக்கலை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சின்ன ஹெல்ப் தாங்க பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் பெய்ட் கோச்சில் போய் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதையும் நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க என்னை விட தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேணால் கற்றுக்கங்க நண்பர்களே. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த ஒரு 8 மாதம் அதாவது கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே தாண்டிருச்சு. எனக்கு இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் வந்ததே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு $50 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பின் வெரிஃபிகேஷன் மாதிரி, அதாவது ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அமௌண்ட் வந்தோன்னே அவங்களோட பேர், அவங்க யார் என்ன எல்லாத்தையுமே சொல்கிறேன். அவங்க இல்லைன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நான் அந்த சேனல் ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான் நானே சொல்லுவேன். ஏன் அவங்க எனக்கு எல்லாமே மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற வரைக்கும் அவங்க தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. தொடக்கத்துலேருந்து நிறைய பேர் எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்னை மானிட்டேஷன் ஆக வச்சது நீங்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றிங்க. எனக்கு இந்த இது கிடைச்சதே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். எப்போ $100 வருதோ இல்லை $50 இருந்தாலும் ஷேர் பண்ணுறேங்க. எது நடந்தாலும் உங்களிடம் சொல்கிறேன். அதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். பட் யூடியூப் தரப்பில் உள்ள விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு $10 என்னை எடுக்க வச்சிங்க பார்த்தீங்களா, உங்களுடைய நல்ல மனசுக்காண்டி இந்த கை கூப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க மக்களே. பாய் மக்களே.